Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே சைடில் காமிச்சிருக்க பாருங்கள். கீழே உள்ள டிசைன் தான் இந்த ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ண சொல்லி நம்மளோட கஸ்டமர் பிரியாக்கா நமக்கு அனுப்பியிருக்காங்க. நான் இதுக்கான அளவெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதனோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, ஃபுல் ஷோல்டர் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துக்கணும். பேக்கில் வந்து உங்களுக்கு போட் நெக் வச்சு க்ளோஸாக வரும், ஃப்ரண்ட்டில் வந்து லோ நெக் வரும். இதுதான் கான்செப்ட்டு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் பேக்கில் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 16 வரும், டிவைடட் பை 2 பண்ணால் 8 இன்ச் வரும். அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். பேக்குக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இதை இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவும் இதே சேம் பேட்டர்னில் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்கு மார்க் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பார்ட்டை தேடிட்டு இருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எனக்கு ஷோல்டர் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்குது. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவு இருக்கோ அதை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 இன்ச் வருது ஷோல்டரு. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நெக் கட் பண்ணிடணும், பேக்கில் பண்ணலை. அதனால் அந்த 4 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதில் நம்ம நெக் வித் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவும் போட மாட்டாங்க, ரொம்ப லோவாகவும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் பிரியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 3.5 இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது கீழே வந்து நமக்கு அந்த கீ ஹோல் மாதிரி வரும். அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதனோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் நெக்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸில் இந்த ஷேப் வந்து நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன், பட் அது தைச்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச் அளவில் சுற்றி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது கொஞ்சம் அளவு வந்து பெருசாக இருக்கும். நான் இந்த மாதிரி ரஃப்பாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கில் வந்து நம்ம அந்த பட்டனு இல்லை குக்கிலாம் வைக்கும் போது அந்த கார்னர் அந்த ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம கட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதை தைச்சி முடிச்சிட்டோன்னே நடுவில் 1/2 இன்ச் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் மார்க்கிங்கே நம்ம அந்த எண்டு வரலும் நம்ம போடணும். பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே இந்த போர்ஷனையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த கார்னர்லேருந்து கட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு தைக்கும் போது எப்படியோ 2 சைடுமே 1/4 இன்ச்சு போயிடும். இடையில உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும். அந்த இடத்துக்கு தான் நம்ம அந்த துணியில் கிளாத் மாதிரி லூப் ரெடி பண்ணி பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டிங்கன்னா உங்களால் அந்த லூப் வந்து வைக்க முடியாது. ரொம்ப லென்த்துக்கும் லூப் நல்லா இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்தால் டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி அதை நம்ம தைச்சி அதை திருப்பி அதை தான் நம்ம வந்து லூப்பாக வைக்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த துணியிலே ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சம் கிளாத் தான் கட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த ஓரமாக கொஞ்சமாக நம்ம ஸ்பேஸ் விட்டு அதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த லூப் எடுக்க கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு மட்டும் துணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் துணி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த துணியை திருப்பி எடுக்கும் போது அந்த போர்ஷன் வந்து நமக்கு நல்லா நீட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஊசி நூல் கோர்த்து வச்சுருக்கேன். அது ஏதாவது ஒரு பக்கத்தில் விட்டு நம்ம நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த லூப்பில் விட்டு ஒரு சின்ன நாட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த நூல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஊசியோட பேக் சைடு அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது நூல் எடுக்கிற வரையும் ஈஸியாக வரும். துணியை திருப்பும் போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் அந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கத்தை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா நீட்டாக திரும்பும்.
எனக்கு மோஸ்ட்டாக இந்த போர்ஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் கடுப்பாகும். அதை கொஞ்சம் நம்ம லைட்டாக கை வச்சு இப்படி சுருட்டி சுருட்டி நம்ம விட்டோம்னா அது லூஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நம்ம அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே பொறுமையாக டர்ன் பண்ணி எடுக்கிறேன். நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பேக்கில் வந்து போட் நெக்கு க்ளோஸ் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி நெக் வந்து இறக்கினா அதுக்கான அதே அளவு எடுக்கணுமா, இல்லை அதுக்காக அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து என்னென்னா, எல்லாருக்குமே வந்து பேக்கில் இருக்க மாதிரியே ஃப்ரண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து அந்த இடம் வந்து லூஸ் வரும், நெக்கு கிட்ட லூஸ் வரும். ஒரு சில பேருக்கு லூஸ் வராது, நம்ம தைச்சதே கரெக்டாக இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு தைச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லூஸ் வருது இல்லைன்றதை உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 இன்ச் வரலாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கம்மி பண்ண வேண்டாம். பேக் ஷோல்டரை விட ஃப்ரண்ட் ஷோல்டர் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே இந்த லைனிங்கை நம்ம வச்சுட்டு கரெக்டாக இந்த கார்னரில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லூப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுக்கிறேன், இல்லைனா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதி அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா இந்த லூப் வந்து வைக்கலாம். இது வந்து காட்டன்றதுனால துணி நல்லாயிருக்கு, தைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால் நான் எந்த ஒரு குண்டூசியும் குத்தாமல் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக அந்த எண்டுக்கு வரும்போது ஒரு ஹாஃப் இல்லை 1 இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அந்த லூப் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த லூப் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம லூப் வைக்கும் போது இப்போயே நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுன்றதை கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு வைங்க. இல்லைனா 1 2 3 வாட்டி நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வைக்கும் போதே நம்ம சரியாக வச்சுக்கலாம். நம்ம இந்த பக்கம் 1/4 இன்ச் தைக்க போகிறோம், அதே மாதிரி நெக்கு மேலே 1/4 இன்ச் தைக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம இந்த லூப்பை வந்து வச்சுட்டு தைக்கணும். ஓகேங்களா? அந்த பக்கம் முடிச்சுட்டேன். இப்போ நெக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லூப்பை நல்லா உள்ளே தள்ளிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படியே தைச்சிங்கன்னா அந்த லூப் மேலேயே தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் பேக் நெக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த கர்வ் வரத்துலலாம் குட்டி குட்டி அர்க்காத் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் ஃபுல்லாக அர்க்காத் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் தையல் வந்து விலகி இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சில் தைப்போம், அது ஒரு பாயிண்ட் அளவு விலகி இருக்குது. நான் இப்போயே வந்து அது சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தைக்கும் போதே மிஸ்டேக்ஸ் வரதை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே பேக்கில் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி துணிக்கு ஒரு உள்ள கிளாத் கொடுத்து தைச்சிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக நம்ம பார்க்கலாம். நான் எதுவுமே கொடுக்காம தான் தைச்சிருக்கேன், எனக்கு நல்லா வந்திருக்கு. மோஸ்ட்டாக ஒரு சில நேரம் வந்து அது வந்து கொஞ்சம் அளவு வந்து மாறும். அதனால் உள்ளே ஒரு துணி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சீம் ரிப்பேரை வச்சு உள்ளே வந்து எடுத்து விட்டுறேன். இந்த கார்னர்ஸ் நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுறேன். இந்த சைடு லூப் இருக்குது, அதனால் அந்த இடம் வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ பேக் சைடில் துணியெல்லாம் கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். முடிஞ்சால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கிங்கன்னா ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக எடுக்கலாம். பாருங்கள், நான் திருப்பிட்டேன். இப்போ இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் தான். இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகுன்றதுனால நான் கம்ப்ளீட்டாகவே எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சின்ன சின்ன டவுட்ஸை கூட நம்மகிட்ட கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம்னா எல்லாேருக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் நான் மோஸ்ட்டாக இந்த வீடியோஸ்லாம் போடுறது. பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த லூப்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அப்படியே நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 40 சைஸு. நம்மகிட்ட இருக்க மேனிக்வின் 36.
அதனால் இது போட்டால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னால் காட்ட முடியாதுன்றதுக்காக பேக் போர்ஷன் மட்டும் அந்த மேனிக்யூனில் போட்டு பேக் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து நம்மளால் அதில் போட முடியாது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேக் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், உள்ளேயும் நான் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோட கடைசியில் என்னோடய அவுட்புட் எப்படி இருக்குது ஒரு டால்க்கு போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், துணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கீழே இந்த அளவுக்கு நான் கிளாத் கொடுத்துட்டேன். இது வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரே மெட்டீரியலாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்து நான் இந்த அப்படியே மடித்து தைச்சிட்றேன். இதே நீங்கள் வந்து பார்டராக இருந்தால் என்ன அளவு அது கரெக்டாக எக்ஸாக்டாக லைனிங் அளவு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பேக்கில் வந்து டாட்டும் பிடிச்சிக்கிறேன். பேக்கில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 4.5 மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே 4.5 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி பிடிச்சி நம்ம அப்படியே டாட் எடுத்துக்கலாம். டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சுக்கு நான் பிடிச்சிக்கிறேன். டாட் மோஸ்ட்டாக ஒரு 4.5, அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. 4.5க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக ப்ளவுஸோட லென்த்தே உங்களுக்கு கம்மியாக இருந்தால் 3.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழேயும் போவேன்னா ரொம்ப மேலேயும் போவேன்னா ஓரளவு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த சைடும் நான் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது வந்து ஃபுல் ஷோல்டராக எடுக்கும் போது ஆமும் நமக்கு நல்லா கீழே இறங்கி வந்திருக்கும், அப்போ வந்து நம்மளால் பட்டி வைக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து வரலாம். 3 டாட் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பட்டி வைக்க முடியாதேன்னு ஒரு டவுட் வரலாம். அதையுமே நம்ம இதில் கிளியர் பண்ணியிருக்கோம். பேக் போர்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து நான் ஆப்போசிட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் அளவு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்கு 1/4 இன்ச் அளவில் தைச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. நான் அப்படியே ப்ளவுஸோடையே வச்சு யூஸ் பண்ணிட்டேன்டா, எனக்கு இப்போ வந்து அதுக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் ஆல்ரெடி துணி ஷ்ரிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இல்லை. இப்போ உள்ள நெக்கில் ஃபுல்லாக இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுடுறேன் டர்ன் பண்ணுறதுக்காக. இது நான் அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு நெக்கோட எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட்டாக நெக் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த மெயின் கிளாத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிராஸ் பீஸ் வச்சு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக இந்த பேட்டர்னில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதே நான் உள்ள கிராஸ் பீஸ்லாம் கொடுத்து தைச்சேன்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், பட் நெக்கு மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப திக்காக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ பாருங்கள், நெக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் டாட்டுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து டாட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் டாட் கொடுத்துக்கிறேன். இவங்களுக்கு 1.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். இன்னும் பஸ்ட்டு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 1.25 2 இன்ச் வரலும் போய்க்கலாம். பஸ்ட் ரொம்ப கம்மியாக அளவு இருந்துச்சுன்னா ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் டாட்டுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டி ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை டபுள் ஃபோல்டாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 3 உங்களுக்கு எந்த அளவுக்கு சென்டரில் டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை விட்டு எடுத்துக்கோங்க.
தேர்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா தேர்ட் டாட்டு ஈஸியாக நமக்கு அந்த இடம் வந்து கிடச்சிரும். இப்போ இதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு நமக்கு எந்த அளவுக்கு டாட் வேணுமோ பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு சென்டரில் வந்து சுற்றி வந்து ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க 3 டாட்டுக்கும் இடையில. இப்போ பாருங்கள் 3 டாட் பிடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சு இப்போது இந்த பக்கத்தில் வந்து நான் பட்டி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற காட்டுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆம் வந்து நல்லா கீழே இறங்கி வருது. நமக்கு டாட்டோட இடம் இந்த பட்டியோட இடம் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அதனால் இங்கே நம்ம ஒரு 4th டாட் பிடிச்சிட்டோம்னா பட்டி வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இதே நம்ம இப்போ நான் இந்த இன்னொரு பக்கத்தில் நான் உங்களுக்கு பட்டி வச்சு காட்டுறேன். பட்டியோட ஹைட் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 2.5 வரையிலும் இருந்தால் நமக்கு அந்த இடத்துல வந்து நல்லா பிடிச்சி நிற்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 4th டாட் ஒன்று நான் பிடிச்சிருக்கேன். வாங்க இன்னொரு பக்கம் நான் டாட் பிடிக்கல எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்போதும் போல் நார்மலாக 3 டாட் பிடிச்சிட்டு பட்டிக்கான கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பேக்கில் தெரியுதுங்களா? இவ்வளோ தான் டிஸ்டன்ஸே இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு பட்டிக்கான இடம் வந்து பத்தாது, 1.5 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் நான் இங்கே மேலே ஒரு டாட் பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. தையலை விட்டுட்டு சென்டர் போர்ஷனை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம டபுளாக மடிச்சிக்கலாம். டபுளாக மடிச்சிக்கிட்டு இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் போர்ஷன்லேருந்து ஒரு 2.5 இல்லை 3 இன்ச்சு வரலும் டிஸ்டன்ஸ் வந்து விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம வந்து டாட்டுக்கு அந்த லென்த்துக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் அளவுக்கு நான் டாட் பிடிச்சிட்டே கொண்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல நான் முடிக்க போகிறேன். இது ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதை மட்டும் ஒரு தனி வீடியோவாக போட்டிருந்தேன். அது நீங்கள் பார்க்காதவங்க இருந்தால் இதில் வந்து முழுசாக கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்துருங்க. பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸில் பேலன்ஸ் உள்ள கிளாத்தை அப்படியே மடித்து நம்ம பட்டியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா நீட்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் முன்னே வந்து 1.5 கிடச்சிது, இப்போ நமக்கு 2 இன்ச் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ பட்டியோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கில் க்ளோஸாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து லோவாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். எப்போதும் ஹூக் சைடை விட நம்ம லூப் வைக்கிறோம் இல்லையா, கொக்கி வைக்கிறோம் இல்லையா, கொக்கியில் ஐ வைக்கிற இடத்துல வந்து ஹூக்கை விட ஐ வைக்கிற ப்ளேஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போது தான் தச்சு வரும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 இன்ச் தெரியுதுங்களா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மடிச்சிருக்கேன். இது அப்படியே நான் ஃபோல்டு பண்ணிக்க போகிறேன். இதுதான் எனக்கு வந்து அளவு வந்து சரியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்த நான் இப்படியே கையில் பிடிச்சிட்டு இப்படியே பேலன்ஸ் உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே உள்ளே தள்ளி மடித்து அந்த இடத்த நீட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பின் குத்திக்கலாம். இப்போ வந்து துணியை வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அன்இவனாக இருக்கிறது கொஞ்சம் நீட்டாக ஷேப் கிடைக்கும். பாருங்கள் தெரியுதுங்களா? நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதனோட ஃபுல்லாக இதில் என்ன உங்களுக்கு தேவையோ முக்கால்வாசி நான் சொல்லிட்டேன். ஸ்லீவ் எப்போதும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஹூக்கு, ஐ, சைட் ஜாயிண்ட்டு எல்லாமே காமனாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதை அப்படியே பண்ணிக்கலாம். அது முழுசாக ஃபுல்லாக காட்டல, ஏன்னா ரொம்ப பெருசாக போகும் வீடியோ, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எது தேவையோ எது டவுட்ஸ் வருமோ அதை மட்டும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன். முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் புரியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாருக்குன்னா இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.